Hi readers, it's Jayaprakash. Welcome to Bookman Tamil. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி I want to show something like you can see என்னோட வீடியோ எடுக்கிற இடம் மாறி இருக்கு. லைக் ஆக்சுவலா எங்க வீட்டோட ஹால் இது. நான் நிறைய வீடியோஸ் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் என்னோட வீடு ரொம்ப ப்ரெசென்டபிளா இருக்கணும்னு. பட் அதுக்கு நிறைய தடங்கள் இருந்துச்சு. பட் அட் லாஸ்ட் கொஞ்சமாவது பாக்குற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து உட்காரலாம் தான் இந்த இடத்த அரேஞ்ச் பண்ணிருக்கேன். யூ கேன் see these are my favorite authors and my favorite books. அதை ஒரு பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து ஒட்டியிருக்கேன். ஸோ தட் இந்த பேக்ரவுண்ட் லுக்ஸ் குட்னு சொல்லி. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா காலேஜ் டைம்ல என்னோட ஏடி காலேஜ் டேஸ் லைக் இந்த செகண்ட் இயர் தேர்ட் இயர்ஸ்ல எல்லாமே ஐ யூஸ் டு கெட் ஹர்ட் ஸ்மால் திங்ஸ் சின்ன சின்ன விஷயங்களை பத்தி நான் கொஞ்சம் டென்ஷன் ஆக ஆரம்பிப்பேன், கொஞ்சம் ஹர்ட் ஆயிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒருத்தர் ஃபோன் போட்டு அவங்க எடுக்கவே இல்லைனா, இல்லை அந்த ஃபோனை மிஸ்டு கால் பார்த்துட்டு அவங்க திருப்பி கால் பண்ணல, என்னடா கால் பண்ணு கேட்கலன்னா ஐ யூஸ் டு கெட் ஹர்ட் பிகாஸ் நான் ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன். வேணுமே தான் அவங்க எடுக்காம இருப்பாங்களோ, நான் தப்பு பண்ணிட்டனோ, ஒருவேளை எனக்கு பிடிக்கலையோ, என்கிட்ட பேசி பிடிக்கலையோ, என்ன அவாய்ட் பண்றாங்களோ, இவ்வளோ திங்கிங்ஸை யோசிச்சு நான் வந்து எனக்குள்ளேயே ஹர்ட் ஆகிப்பேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருவேன். அது போக இன்னும் சில சம்பவங்கள் லைக் என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது கேங்கா அவுட்டிங் போறாங்க, கிளாஸ்ல ஒரு கேங்கா உட்காந்து ஒரு கேன்டீனுக்கு போறாங்களோ, இல்லை பக்கத்துல ஏதாச்சும் கிரவுண்டுக்கு போறாங்கன்னா எனக்கு கூப்பிடலன்னா யூஸ் டு கெட் ஏன் கூப்பிட்டு இருக்கணுமே ஒரு மாதிரி நான் ஃபீல் பண்ணி நானே என்ன டம்ப் பண்ணி நானே தப்பா நினைச்சு நம்ம எல்லாம் அவாய்ட் பண்றாங்கன்னு ஒரு கடைசியில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து ஐ யூஸ் டு கெட் டோட்டலி ஹர்ட். என் மைண்ட் லைக் டோட்டல் டேமேஜ் ஆயிடும். இதை நினைச்சு என்னோட நைட்ஸ் எல்லாமே நான் தூங்கும் போதெல்லாம் ஒருவேளை இப்படி இருக்குமோ யோசிச்சு என் ஸ்பீச் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு தலையை திருப்பி போட்ட மாதிரி ஒரு 2 daysல எதுவுமே நடக்காத மாதிரி ஐ யூஸ் டு ஃபீல் ஹாப்பி. எனக்கு எல்லாம் சரியான மாதிரியும் நான் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்ல இருக்க மாதிரியும் ஒரு ஜாய்ஃபுல்லான ஸ்டேட்ல இருக்க மாதிரி என் மைண்ட் அப்படியே மாறிடும். எனக்கு ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட். ஐ வாஸ் லைக் 2 days மட்டும் தான் அவ்வளோ திங்க் பண்ணேன், அவ்வளோ ஹர்ட் ஆனேன், அவ்வளோ விஷயங்கள் யோசிச்சுட்டு இருந்தேன். யூ வாஸ் லைக் வெரி சேட். பட் ஒரு 2 daysக்கு அப்புறம் என்னோட மைண்ட் மொத்தமா மாறுது. நான் எந்த இது பண்ணிருக்க மாட்டேன், தானா என் மைண்ட் மாறிடும் ஒரு ஹாப்பி ஸ்டேட்டுக்கோ, ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கோ, ஒரு ஜாய்ஃபுல் ஸ்டேட்டுக்கோ. அது எப்படி எனக்கு தெரியாது. பட் திருப்பி ஒரு 2 days கழிச்சு திருப்பி என் மைண்ட் பழைய இந்த ஹர்ட்டுக்கு எல்லாம் போக ஆரம்பிக்கும். ஐ வாஸ் லைக் என்ன மைண்ட்ரா இது அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷனுக்கு போயிட்டு பட் என்னால அதை ஓவர் கம் பண்ண முடியல. திருப்பி என்னோட அந்த ஹர்ட் நான் ஆகும்போது ஹர்ட் ஆகிட்டு தான் என்னால அந்த ஸ்டேஜ் விட்டு போக முடியாது. தவிர என்னால திருப்பி அந்த ஹர்ட் ஃபேஸ் போகும்போது எப்படி அங்கே வெளியே வரணும்னு தெரியல. தானா அதுவா போகும். இந்த மாதிரி ஹர்ட் ஃபேஸ் இருந்தமோ லைக் எப்படி பண்றது என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கும்போது அப்படியே பழகிட்டேன். இப்படியே ஓட்டிடுவோம், வேற என்ன பண்றதுன்னு சொல்லி ஓட்டிச்சு. அந்த சைக்கிள் திருப்பி வரும்னு தெரியும், திருப்பி இந்த மாதிரி ஹர்ட் ஆகும் தெரியும். பட் ஸ்டில் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஒரு லைஃப். தென் ஆஃப்டர் தோஸ் திங்ஸ் ஹேப்பன் நான் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஏதாச்சும் நான் பண்ணணும்னு சொல்லி சில விஷயங்கள் பண்ணி நான் ஓவர் கம் பண்ணேன். இந்த மாதிரி ஹர்ட் திடீர்னு வருது, ஏதோ கஷ்டப்படுறேன் அப்படின்னா இது இப்படி ஓவர் கம் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் இந்த விஷயத்தை இப்படி நம்ம யோசிச்சோம்னா நம்ம ஹர்ட் ஆக மட்டும் எடுத்துக்கிட்டேன். பட் அதை நான் வந்து இங்க சொன்னேன், அதோட உங்களை ஃபாலோ பண்ண சொன்னா ரொம்ப ஹார்டா சில பேருக்கு இருக்கலாம். ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை நீ ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு யோசிக்கலாம். ஸோ அதை நான் ஷேர் பண்ண வேண்டாம். பட் மேபி அந்த டைம்ல இப்ப நான் அவங்க கூட ஷேர் பண்ண போற புக்கை பத்தி தெரிஞ்சிருந்தால், அது கண்டென்ட் பத்தி நான் வந்து கொஞ்சமாவது கத்துக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாவே என்னோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸோ அந்த ஹர்ட்டோ நான் தப்பா நினைச்சுக்கிறதோ என்னோட ஓவர் திங்கிங்கோ எல்லாமே ஸ்டாப் ஆயிருக்குமோ என்னவோ அப்படின்னு நான் இப்போ கொஞ்சம் ஃபீல் பண்றேன். மேபி என்னோட காலேஜ் லைஃப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹாப்பியராக கூட இருந்திருக்கலாம்னு நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு சில இன்சைட்ஸையும் ஒரு முக்கியமான விஷயங்களும் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பத்தி பேச போற புக் Don't Believe Everything You Think. ஆக்சுவலா இந்த புக் வாஸ் லைக் ஒரு ஹை ஓப்பனரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்குன்னு ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து சொல்ல முடியாது. பட் இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ஃபிளாஸ். இல்ல சில ஃபிளாஸ் இருக்கு இந்த புக்ஸ்ல. சில விஷயங்கள் இது வந்து பேஸே இல்லாம என்ன சொல்றாங்க, இதை எப்படி நம்புறது, இதை நம்பி என்ன பண்றதுன்னு இருக்கு. பட் அட் சேம் டைம் சில விஷயங்கள் இட் ஆக்சுவலி ரைட். நான் என்னோட பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை இது கூட வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆக்சுவலா இவர் சொல்றது கரெக்டா தான். இல்ல இவர் சொல்ற மாதிரி இருக்கிற ஸ்டேட்ல நம்ம மைண்ட் இருந்தப்போ I was like okay, நான் வந்து பீஸ்ஃபுல்லா இருந்திருக்கேன், நான் வந்து ஹாப்பியா இருந்திருக்கேன், நான் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்திருக்கேன். ஸோ அந்த ஸ்டேட் எல்லாமே திருப்பி அதர் ஸ்டேட்னு சொல்றது மைண்ட் ஸ்டேட். அந்த மைண்ட் ஸ்டேட்டை திருப்பி ரீகெயின் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றதான் இந்த புக்கை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை கூட ஷேர் பண்றேன். ஸோ தட் எந்த மாதிரி ஃபேஸ் நீங்க இருந்தாலும் நான் ஜஸ்ட் ஒரு காலேஜ் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டேன். பட் அது போக ஜென்ரல் டே டு லைஃப்ல ஒர்க் ப்ரொஃபஷனலும் சரி, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளயும் சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளயும் சரி, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் குள்ளயும் அவங்களுக்கு ஏத்த இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தையும் ஓவர் திங்க் பண்ணிக்கிறது. எனக்காக இவங்க பண்ணல, நம்மளுக்கு பிடிக்கலையோ, நம்ம பிடிக்காம போயிடுச்சோ, நம்ம வந்து போர் அடிச்சு போயிட்டோமோ, இந்த மாதிரி யோசிச்சு அதை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா மாத்துற மாதிரி ஆட்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இதெல்லாம் பண்ணா அவ்வளவு யோசிக்க தேவையில்ல அப்படின்றத நம்ம இந்த புக்ல இருந்து எடுத்துக்கலாம். அதை கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் திங் திஸ் புக் ஹஸ் டாட் மீ, எனக்கு என்ன கத்து கொடுச்சுன்னா
2 ஆரோஸ் பத்தி, ஆரோஸ் இன் தி சென்ஸ் அம்புகள், இந்த அம்புகளை பத்தி சொல்லுச்சு. என்னென்ன அம்புகள்னு பார்த்தோம்னா, இப்போ 2 அம்புகள் நம்ம நோக்கி பாஞ்சு வருதுன்னு வச்சுக்கலாம். ஒரு அம்பு நம்மள பிசிக்கலா ஹர்ட் பண்ணக்கூடியது, இன்னொரு அம்பு நம்மள மென்டலா பாதிக்கக்கூடியது. இல்ல ஃபர்ஸ்ட் அம்பை நம்ம தடுக்கவே முடியாது. அது நம்ம காலில் பட்டுருச்சோ இல்ல கையில பட்டுருச்சோ அப்படின்னா நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும், ஐயோ வலிக்குதேன்னு சொல்லி. பட் இந்த செகண்ட் அம்பு இருக்கு பாத்தீங்களா, மென்டலி நம்ம பாதிக்கப்படக்கூடியது. லைக் அம்பு பட்டதுக்கு அப்புறம் ஐயோ வலிக்குதே, ஐயோ அம்பு நமக்கு சரியாகாம போயிடுமோ, நமக்கு வந்து கை போயிடுமோ, நமக்கு கால் போயிடுமோ, இந்த மாதிரி திங்கிங்கை கொண்டு வருது பாத்தீங்களா, இதுதான் செகண்ட் அம்பு. இந்த திங்கிங்கை மெயின்டைன் பண்ணிட்டு இந்த திங்கிங் இஸ் த முக்கியமான ஒரு அம்பு. அதை தவிர்த்துட்டோம்னா பெயின் அண்ட் சஃபரிங்கை நம்ம ஒரு 70% கீழே தவிர்த்துடலான்னு இந்த புக்கோட ஆத்தர் சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்ப சொன்னா இதே எக்ஸாம்பிளா சொல்றேன். லைக் ஒரு அம்பு, லைக் ஒருத்தவங்க நம்ம கையில வெட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்க, வெட்டிட்டானே வச்சிருக்கோம். வெட்டதுக்கு அப்புறம் சரி அந்த வலியை வந்து தவிர்க்க முடியாது, ஐயோ வலிக்குதுன்னு தவிர்க்க முடியாது, வலியை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகணும். செகண்ட் யாரோ ஐயோ கை போயிடுச்சு, இனிமேல் நான் இதை பண்ண முடியாது, இனிமேல் இதை பண்ண முடியாது, இனிமேல் நான் இதை பண்ணலாம் எனக்கு பண்றது, அதனால என் வாழ்க்கை இப்படி ஓட்ட முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, இது பண்ணிட்டு என் மைண்ட் கொடுக்குற 1000 திங்கிங்ஸ் மூலியமாவே என்னோட மொத்த தன்னம்பிக்கைக்குள்ள இறந்துடும். ஸோ ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, we have to avoid that second arrow. அந்த மென்டலி நம்மளை வந்து ஒரு ஹேண்டிகேப்பா மாற்றக்கூடிய அந்த செகண்ட் ஆரோவை நம்ம தவிர்க்கக்கூடிய ஒரு நிலையில எப்பயும் மைண்ட் செட்டை வச்சுக்கணும். அண்ட் இன்னும் சில விஷயங்கள், யாராச்சும் நம்ம திட்டாங்க அப்படின்னா இது எல்லாமே இந்த செகண்ட் ஆரோ கணக்குல வரும். திட்டினதுக்கு அப்புறம் அவங்க திட்டாங்களேன்னு யோசி யார் இப்படி திட்டினாங்க, நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஏன் பண்ணோம், நம்ம பண்ணாங்க திட்டினாங்க, அப்படி பண்ணாங்க, அப்படி யோசிக்கிறத விட்டு அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும், நீங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னா அதை பத்தி யோசிக்கவே கூடாது. அது திங்கிங் அப்படியே தவிர்த்துக்கணும். அதை பத்தி யோசி தான் நம்ம கடைசியில அந்த ஆரோவை தவிர்க்க முடியாம நம்ம மென்டலி ரொம்ப பாதிக்கப்பட்டு நம்ம ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும்ல, ஐயோ இவன் திட்டான், ஐயோ இவன் வந்து இப்படி பேசிட்டான், என்ன வந்து இப்படி பேசிட்டான். டோன்ட் கேர், தட்ஸ் த மெயின் பாயிண்ட் இந்த ஆதர் சொல்றாரு. அது வந்து நீ அது கேர் பண்ணி அந்த திங்கிங் கொண்டு வந்தனா உன் மைண்ட் அந்த 10 20 30 100 மாத்தி உன்னை ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ள ஒன்று இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் போதும் உன்னை அந்த நாள் ஃபுல்லா உன்னை வந்து செயல்பட விடாம பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஸ்ட்ராங்கா இந்த ஆத்தர் சொல்றது, ஸ்டாப் ரியாக்டிங் டு மெனி ஆஃப் த திங்ஸ் தட் டசன்ட் ஈவன் நாட் ஈவன் திங்க். அந்த திங்கிங்கெல்லாம் நீங்க ரொம்ப உட்காந்து ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் என்ன ஆகும், ரொம்ப ஒரு திங்கிங் ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு சாலிடா ஒரு அரை மணி நேரம் 1 மணி 2 மணி நேரத்தை ஈஸியா வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்னு சொல்றாரு இந்த புக்கோட ஆத்தர். அண்ட் இன்னும் ஒரு விஷயம், இந்த விஷயத்தை வந்து நான் கண்டிப்பா ஷேர் பண்ண நினைச்சேன். இன்னொன்னு, தாட்ஸுக்கும் திங்கிங்க்கும் இருக்க ஒரு விஷயத்தை பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அது என்னன்னா, அதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி நம்ம ஹியூமன் பீயிங்ஸோட நார்மல் ஸ்டேட், நம்மளோட நார்மல் நம்ம சும்மா இருக்கும்போது நம்மளோட ஸ்டேட்டே ஹாப்பினஸ், ஜாய்ஃபுல்லா இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறது தான். இது நம்மளோட ஆக்சுவல் ஸ்டேட்டேவா. நம்ம தான் திங்க் பண்ணி இந்த ஆக்சுவல் ஸ்டேட்டை நிலைக்குலைய வச்சு சேட்னஸ்க்கோ இல்ல ஆங்கிரிக்கோ இல்லைன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான இடத்துக்கோ நம்மளே கொண்டு போய்க்கிறோம். ஸோ நம்ம திருப்பி நம்ம ஆக்சுவல் ஸ்டேட்டை சொல்லியாச்சு, ஹாப்பியா இருக்குது, ஜாய்ஃபுல்லா இருக்குது, பீஸ்ஃபுல் மைண்டா இருக்குது சொல்லியாச்சு. இது எப்படி ரீகெயின் பண்றதுன்னு கேட்கும்போது ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எதுவும் திங்க் பண்ணாம இருந்துருங்க. தட்ஸ் த எக்ஸாக்ட் திங் யூ ஹேவ் டு டூ so that you can regain all the state. அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு, the origin மாதிரில அந்த ஒரிஜினல் பீஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு உங்களால வர முடியும். ஸோ இது திங்க் பண்ணாம இருக்கிறது தான் பெஸ்ட் வே, so that we can regain our peacefulness. எப்படி சொல்றாருன்னா, ஒரு வண்டியோட ஸ்பீடோமீட்டர் இருக்கு பாத்தீங்களா, அது கூட கம்பேர் பண்றாரு. ஒரு வண்டி ஸ்பீடோமீட்டர் என்ன, மைல்ஸ் பர் ஹவர், கிலோமீட்டர் பர் ஹவர், இந்த மாதிரி இல்ல, ஒரு ஹவருக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் போகுது அப்படின்றத பத்தி அந்த ஸ்பீடோமீட்டர். அதை வந்து திங்கிங் கொண்டு வராது. ஒரு அவருக்கு எவ்வளவு திங்கிங் அப்படின்னு சொல்றாரு. அந்த நீங்க அந்த அவருக்கு வந்து திங்கிங் அதிகப்படுத்திக்கிட்டே போறீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் அ ஹை ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், ஹை ஸ்ட்ரெஸ்ஃபுல் மொமெண்ட்னு சொல்றாரு. ஸோ தட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த பெர் ஆர் திங்கிங் பெர் ஆர்ன்னு சொல்லி ஸ்பீடா நம்ம இப்போ புதுசாக வச்சிருக்கோம்ல, அந்த ஸ்பீடோமீட்டரோட அந்த இதை ரொம்ப லெஸ்டாக வச்சுட்டு இருக்கிறது மூலயமா ஸோ தட் we can keep our mind relaxed, we can keep our mind peaceful, we can be in a happy stateன்னு சொல்றாரு. ஸோ திங்க் பண்றதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா நமக்கு ஆகுதுன்னு சொல்றாரு இந்த புக்கோட ஆத்தர். இது வந்து எல்லா இடத்துல அப்ளை பண்ணிக்க முடியாது. ஆஸ் எ பர்சனலா என்னோட சஜஷன் என்னன்னா, சம்டைம்ஸ் திங்கிங், we need thinking. இப்போ ஒரு பெரிய ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றோம்னா we have to think what are the problems that will come. நம்ம அந்த ப்ராப்ளம் திங்க் பண்ணாம இருந்துருவோம், எனக்கு மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கணும், நான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணுன்றதுக்காக ஏதாவது திங்க் பண்ணாம விட்டோம்னா, அந்த ஈவெண்ட் அவரோட ப்ராப்ளம்ஸ் எதுவும் யோசிக்காம விட்டோம்னா, அந்த ப்ராப்ளம் வரும்போது என்னால அந்த ஈவெண்ட் வந்து அந்த ப்ராப்ளம் என்னால ஓவர் கம் பண்ண முடியாது. திடீர்னு தண்ணி தீ பத்தி தெரிய போதும், தண்ணி ரெடியா நான் வச்சிருக்கலன்னா எப்போ வச்சிருக்க முடியும், திங்க் பண்ணிருக்கும் போது தான் வச்சிருக்க முடியும். ஏன்னா வச்சிருக்கலன்னா அப்புறம் திங்க் பண்ணல ஸோ ரிஸ்க். ஸோ
சம் பிளேசஸ்ல திஸ் திங்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட், சம் பிளேசஸ் திங்க் பண்ணிதான் ஆகணும். பட் ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, அன்வான்டட் பிளேசஸ்ல 60% ஆஃப் பிளேசஸ்ல ஐ பிலீவ் நம்ம வந்து தேவையில்லாம திங்க் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த திங்கிங்கை அவாய்ட் பண்ணாலே அந்த பிளேசஸ்ல நம்மளால ஓரளவுக்கு நிம்மதியா எழுதிட முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், இதை திங்க் பண்றது மூலியமா, இந்த ஸ்டாப் பண்றது மூலியமா நம்ம ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி சேவ் பண்றோம், ரைட்? லைக் நம்ம மைண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி வந்து திங்கிங்கே யோசிச்சு ஒரு 1 or 2 hour ஓட்டம் வருது. இப்போ சடனா நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க, திங்கிங்கே இல்லை, ஒரு விஷயத்தை யோசிச்சு அது தப்பா போகுது, டக்குனு திங்கிங் ஸ்டாப் பண்ணிடுறீங்க. லைக் நான் இங்க போகக்கூடாது, நான் இதை பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு ஏதாச்சும் ஒரு தப்பான தாட்ஸ் ஏதாச்சும் வருதுன்னா டக்குனு ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே இது வந்து திங்க் பண்ணிட்டே இருந்தா எனக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடும் சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நம்ம பாடிக்குள்ள சேவ் ஆகுது. அப்ப அந்த எனர்ஜியை எங்கேயா ரீடைரக்ட் பண்ணணும்ல. அப்படி ரீடைரக்ட் பண்ணா மட்டும்னா திருப்பி அந்த எனர்ஜி யூட்டிலைஸ் பண்றதுக்காக நம்ம மைண்ட் என்ன பண்ணுமா, திருப்பி இதை யோசி சொல்லி நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்குமா. அது ரொம்ப பெரிய பிரச்சனையா பின்னாடி முடியும். அப்படி கன்வின்ஸ் பண்ணிச்சா திருப்பி நம்ம பழையபடி போக ஆரம்பிச்சோம், நிறைய திங்கிங் பண்ண ஆரம்பிச்சோம். நிறைய திங்க் பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும், நம்மளோட பீஸ்ஃபுல்லான ஸ்டேட், நம்மளோட பீஸ்ஃபுல்லான மூமெண்ட் திருப்பி நம்ம இலக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தட் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த எனர்ஜி மிச்சம் இருக்கு பார்த்தீங்களா, திங்கிங்காக யூஸ் பண்ணப்பட்ட எனர்ஜி இப்போ மிச்சம் இருக்குல்ல, அதை பேக்கை ரீடைரக்ட் பண்ணணும். வேற ஏதாவது புக்ஸ் படிக்கிறதுக்காகவோ, வேற ஏதாச்சும் ஒரு டயக்ராம் வர்றதுக்காகவோ, எந்த விஷயத்த பண்ணா நம்ம எதை யோசிக்காம பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணாதானே. நம்ம பிடிச்ச ஒரு டிவி பார்க்கறதோ, நம்ம பிடிச்ச ஒரு சீரீஸ் பார்க்கறதோ, ஒரு புக் படிக்கிறதோ, அதை பண்ணும்போது நம்ம எதுவுமே திங்க் பண்ண மாட்டோம். நம்ம அவர் மைண்ட் சின்ன ஒரு ஃப்ளோ ஸ்டேட்ல இருக்கும். அந்த விஷயங்கள் பண்றது மூலயமா நம்ம அந்த மைண்டுக்கு கொடுக்குற அந்த திங்கிங் கொடுக்குற அந்த எனர்ஜியை நம்ம அந்த இடத்துல நம்ம அதோட அட்டென்ஷனை கொடுத்துறதுனால நம்ம திருப்பி அந்த திங்கிங்கான ஸ்டேட்டுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் சொல்றாரு. அண்ட் நான் சில விஷயம் சொல்லியிருந்தேன், இந்த புக் சில ஃபிளாஸ் இருக்கு, சில பிரச்சனைகள் இந்த புக்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சில இடங்கள்ல அந்த ஆத்தர் என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா, நாம எப்பயுமே நம்மளோட கட் ஃபீலிங் கட் ஃபீலிங் சொல்லுவாங்க. லைக் நம்ம மனசாட்சியை சொல்லும், இந்த விஷயத்த பண்ணு, இது பண்ணா உன் வாழ்க்கை முன்னேறும், இதை பண்ணா நீ கரெக்டா வாழ்க்கையில கோடீஸ்வரன் ஆயிடுவா, இதை பண்ணா நீ ஆயிடுவேன், நம்ம கட் ஃபீலிங் சொல்லும். அந்த கட் ஃபீலிங்ஸோட தான் ஃபாலோ பண்ணுங்கன்னு ஆத்தர் சொல்றாரு. பட் தட் வாஸ் லைக் என் கட் ஃபீலிங்கே ஏதோ இன்ஃபுளுன்ஸ் ஆகி தப்பா சொல்லுமே எனக்கு பயமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி கட் ஃபீலிங் ஃபாலோ பண்ண முடியும்? ஸோ தட் அது ஒரு பேஸ்லெஸ்ஸா இருக்கு. நான் வாட்டுக்கு என் கட் ஃபீலிங் இதை சொல்றது ஃபாலோ பண்ணிட்டு தப்பான இடத்துல முடிஞ்சிருச்சுன்னா that was not like that's not the actual thing to say in the book ன்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப ஒரு பேஸ்லெஸ்ஸா இருக்கு. எந்த சயின்டிபிக் ரீசனும் கிடையாது, எந்த சயின்டிபிக்கான ஒரு ஃபேக்டும் கிடையாது. உங்க கட் ஃபீலிங்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா அட்லாஸ்ட் நீங்க கரெக்டான ஒரு இடத்துல போய் முடிவீங்கன்னா. பட் இந்த ஆத்தர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றாரு, தட் வாஸ் நாட் அக்செப்டபிள்னு எனக்கு தோணுது. மற்றபடி this book was great. சில விஷயங்கள் எடுத்துக்கலாம், திங்க் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஐ வாஸ் லைக் நான் கொஞ்சம் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட பாஸ்ட்க்கு அப்புறம் எப்போ நம்மள ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்கேன். ஓவர் திங்க் பண்ணாலே நான் ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுறதுனால ஸோ தட் ஐ கேன் சி இப்போ 2 days தான் இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்திருக்கேன். லைக் ஓகே நம்ம இந்த விஷயத்தை ஓவர் திங்க் பண்ணாமல் பார்ப்போமே, நம்ம மைண்ட் எப்படி இருக்கு, ஓகே இட் வாஸ் ஸ்ட்ரெயிட் லைன், எந்த ஒரு டர்புலன்ஸ் என்னோட மைண்ட் திங்கிங்ல கிடையாது, இட் வாஸ் ஓகே அப்படின்ற மாதிரினால ஓகே இட்ஸ் ஒர்க்கிங். பட் எல்லா விஷயத்தையும் ஒர்க் பண்ணுமா கேட்டா இது ஒர்க் ஆகாது. பட் ஒர்க் ஆகுதுன்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ சில விஷயங்கள் இட் ஒர்க் ஃபார் மீ அண்ட் இட் மே ஒர்க் ஃபார் யூ டூ. அண்ட் ஐ பிலீவ் திஸ் வீடியோ வில் பி ஒரு குட் கண்டென்ட்டா உங்களுக்கு நினைக்கிறேன். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களுக்கு கிளம்புறது உங்கள் ஜெயபிரகாஷ். பாய்.